விளக்கம் என்னவென்றால், தேசம் இத்தேசம் அதிகாரம் உள்ளவன் தமிழ்நாடு அதிகாரம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அவனுக்கு விரோதமாகவே நான் கருத்தை நீட்டி இருக்கிறேன். கடவுள் கேட்ட காலம் ஆரம்பிச்சு சொல்லிட்டா இருக்காரு. சொல்லுவாரு, சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நிறைவேற்றுவாரு. கொடுக்கப்பட்ட அதிகாரம் அவனை விட்டு விலை செல்ல நான் உத்தரவிட்டு இருக்கிறேன். கொடுக்கப்பட்ட அதிகாரம்னா கடவுளாக கொடுக்கப்பட்ட முதலமைச்சர் பதவி எடப்பாடி பழனிசாமி விட்டு விலை செல்ல உத்தரவிட்டு இருக்கிறேன். 2019 28/7 2019 சொல்றாரு. 2027 எலெக்ஷன் தோற்றாரு. அதுதாங்க தீர்க்க தரிசனம், கடவுள் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. புதிய தரிசனாதிபதியை நானே நிர்ணயிப்பேன். புதிதாக உள்ள தரிசனாதிபதியை கடவுள் நிர்ணயிப்பார். கடவுள் சொன்ன வார்த்தை. இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் என்ன சொல்றாருன்னா, இபிஎஸ்க்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 2010 முதலமைச்சர் இருக்கும் போதே அவர் விதமாக கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். கட்டகாலம் ஆரம்பிச்சிருச்சு. தமிழக முதலமைச்சர் பதவி 2008 முடிவுக்கு வருகிறது. அவர் முடிவுக்கு வருகிறது. தமிழக முதலமைச்சர் பதவி அவரை விட்டு